கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து ஒரு மெயில் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஏன் ப்ரோ நீங்கள் வந்து லெட்டர் ரைட்டிங் போடுறதா சொல்லியிருந்தீங்க, வேர்டில் எப்படி லெட்டர் ரைட்டிங் பண்ணலான்னு சொல்கிறதா சொல்லியிருந்தீங்க, ஏன் ப்ரோ இப்போ இதை போடுறீங்கன்னு கேட்பீங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து மெயில் தான் கைஸ் அனுப்ப போகிறேன். நான் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய வந்து எக்ஸசைஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். இப்போ வந்து இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் வந்து மெயில் பண்ணிடுறேன். மெயில் பண்ணதுக்கப்புறமா வந்து அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதுலேருந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் கைஸ். நான் அது எப்படி ஒர்க் பண்ணுறது நான் தனியாக வீடியோ போடுறேன், ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன். அதை பார்த்து தான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. சரி, ஓகே கைஸ். ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ உங்கள் ரீசெட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்ட் வந்து இதுக்காக மட்டுமே வச்சுக்கோங்க கைஸ். ஏன்னா இது வந்து உங்களுக்கும் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால நீங்கள் புதுசாகவே ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் சில பேருக்கு ஓப்பன் பண்ண தெரியாதனால இந்த வீடியோ வந்து போடுறேன். ஆட் another அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கூகுள்ன்றதே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட பர்மிஷன் கேட்கும், பர்மிஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே, பர்மிஷன் கொடுத்தாச்சு. உள்ளே வந்து செட்டிங் இன்ஃபோ கொடுப்பாங்க. ஓகே, உள்ளே வந்துடுச்சு. இப்போ க்ரியேட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபார் மை செல்ஃப் அந்த பர்சனல் யூஸ் அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் நேம், உங்களோட ஃபஸ்ட் நேம் என்னமோ அது வந்து நான் சும்மா வந்து இப்போ டைப் பண்ணிக்கிறேன். அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் நேம் அதில் வந்து கொடுத்து டைப் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து நம்மளுடைய பேரே போடுறேன், விஜி. ஓகே, நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, டே கேட்குறாங்க. நம்மளுடைய டே என்னன்னு போடலான்னா நான் வந்து டே போட்டுக்கிறேன். 12 மந்த் வந்து மார்ச், இயர் வந்து 1999. ஓகே, சென்டர் வந்து மெயில். ஓகே, நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. அவங்க வந்து சில காட்டுவாங்க. இதில் எதுனா உங்களுக்கு ஓகேனா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா வேறு உங்களுக்கு வேணும்னா க்ரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உருவாக்கலாம். இப்போ எனக்கு இவங்க கொடுத்ததே ஓகே. நான் வந்து விஜிடி இது எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு உங்களுக்கு எதுவோ அந்த பாஸ்வேர்டு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஓகே, நான் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டேன். இது வந்து ஷோ பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுக்கு பாஸ்வேர்டு ஓகேவான்னு பார்த்துட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, எஸ்ஐஎம்இன் கொடுத்துட்டேன். ஓகே, விஜிடெக் நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் கேட்குறாங்க, அக்ரி. இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, நான் அக்ரின்னு கொடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்க கைஸ், லோட் ஆகிட்டுருக்கு. இது நீங்கள் வந்து அக்ரின்னு கொடுத்துருங்கன்னா அவ்வளோதான் கைஸ், நம்மளோட மெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஸ்டெப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் இந்த வீடியோ கீழே வந்து என்னுடைய மெயில் அக்கௌண்ட் இதில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெயில் அக்கௌண்ட் தரேன். அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் மெயில் அக்கௌண்ட்டை, அதாவது இப்போ உருவாக்கணுங்க பார்த்தீங்கன்னா அந்த மெயில் அக்கௌண்ட் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து சென்ட் பண்ணி விடுறேன். ஏன் ப்ரோ நீங்கள் வந்து டெலிகிராம் இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் பண்ணலாமே, நீங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து சென்ட் பண்ணலாமேன்னு கேட்பீங்க. எனக்கு வந்து தெரியணும் இல்லையா கைஸ், யாருக்கெல்லாம் வந்து இதை லேர்ன் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஆர்வம் இருக்கணும் எனக்கு தெரியணும். அதுக்கப்புறமா தான் கைஸ் என்னால் மிச்சது பண்ண முடியும். ஓகே, அக்கௌண்ட் உருவாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் அந்த அக்கௌண்ட் பார்க்குறேன். அந்த ஒரு விஜிடெக். ஓகே, அந்த அக்கௌண்ட் கொடுத்துட்டேன். லாகின் ஆகிடுச்சு. இப்போ அதே அக்கௌண்ட்டை நான் மெயில்லையும் போய்ட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து மெயிலில் போய்ட்டு எனக்கு கண்டிப்பாக உங்களோட மெயில் அக்கௌண்ட்டை அந்த மெயில் அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து மெயில் அக்கௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னால் வந்து அந்த எக்ஸசைஸ் தான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிட முடியும். சரி, ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து தெரியாதவங்க எப்படி வந்து மெயில் அக்கௌண்ட் உருவாக்கணும்னு தெரியாதவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயில் அக்கௌண்ட் உருவாக்க தெரிஞ்சவங்களுக்கு உங்களோட மெயில் அக்கௌண்ட்டை கமெண்ட்டில் பண்ணுங்கள். இல்லைனா வந்து இந்த மெயில் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் இதில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மெயில் வந்து கீழே தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிடுங்க. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க. பாய்.